Friends, welcome to Last Minute Max channel. Class 10th exercise 2.6 sums பார்க்க போகிறோம். First sumல find the sum of following, அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அதில் 40 terms இருக்காமா. அந்த சீரீஸில் சம், அதாவது ஆட் பண்ணி இந்த சீரீஸ் எல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வேல்யூஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீரீஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஏன்னு தெரியும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3. காமன் டிஃப்ரென்ஸ் என்ன? 7 - 3 இஸ் ஈக்குவல் டு 4. n வந்து 40 டைம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 40. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன? Sn இஸ் ஈக்குவல் டு n/2 ப்ராக்கெட்டில் 2a + n - 1 × d. இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n-க்கு 40, a-க்கு 3, n-க்கு 40 - 1, நெக்ஸ்ட்டு d-க்கு 4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 × 3 6, 40 - 1 39. அப்போ 39 × 4, 39 × 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 4s are 36, 3 4s are 12, 12 + 3 156. அப்போ 39 × 4 156. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 162. இப்போ வெளியில் 40/2 இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20 வரும். 20 கூட 162 கூட 20 ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ 160 கூட 20 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 2s are 4, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 1 2s are 2, + 1 3, 324, ஒரு 0 இருக்கிறதுனால 0. அப்போ 3240. என்னது? S40, அதாவது சம் ஆஃப் த 40 டேர்ம்ஸ் வந்து 3240. செகண்ட் சப்டிவிஷனில் 27 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க சீரீஸில் டேட்டாஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. A is equal to 102, D is equal to 97 - 102 - 5, N is equal to 27. அப்போ எஸ்என்னோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னோட வேல்யூ 27/2. நெக்ஸ்ட்டு 2a, ஏக்கு பதிலாக 102, n - 1 27 - 1, dக்கு -5. இப்போ 102 கூட இதை 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 204 வரும். 27 - 1 26 -5. இப்போ இந்த 26ஐயும் -5ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ 26ஐயும் -5ஐயும் மல்டிபிள் பண்ணி 26ஐயும் -5ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -130. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 74. 27 2ஆல் கேன்சல் பண்ண முடியாது, அதனால் 74 வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணிவிட்டு அந்த 2-வை 74 கூட கேன்சல் பண்ணலாம். 2 74 கூட கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 37 வரும். இப்போ 27 37ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணலாமா? 7 7s are 49, பேலன்ஸ் 4, 2 7s are 14, 14 + 4 18, 3 7s are 20, 21, பேலன்ஸ் 2, 3 2s are 6, 6 + 2 8. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கி? 999. எஸ்என்னோட வேல்யூ என்ன? எஸ் இங்கே என்ன போட்டுக்கலாம்? 27 போட்டுக்கலாம். 27. எஸ் 27 என்ன? 999. தேர்ட் சப் டிவிஷனில் 6 + 13 + 20 + etc. 97 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சீரீஸில் A is equal to 6, D is equal to 13 - 6 is equal to 7. L வந்து என்னது? லாஸ்ட் டேர்ம் 97. ஓகே, n ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா 3. n is equal to L - A/D + 1. அப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் L is equal to 97 - A is equal to 6 divided by D வந்து 7. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 97லேருந்து 6 போச்சுன்னா 91/7 + 1. இப்போ 91ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 13 டைம்ஸ் வரும், +1. அப்போ 14. n is equal to 14. இப்போ n is equal to 14. n தெரியும், L தெரியும், A D எல்லாமே தெரியும். ஸோ SN ஃபார்முலா என்ன? n/2 A + L. இப்போ என்னோட வேல்யூ 14/2, ஏயோட வேல்யூ 6 + 97, எல்லோட வேல்யூ. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா 103 வருது. வெளியில் 1 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 7 வரும். அப்போ 7 × 103 is equal to 721. அப்போ S14 is equal to 721. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? how many consecutive odd integer beginning with the sum to 480. ஸோ 5ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சீரீஸை கேட்குறாங்க. 480 வந்து எது வரைக்கும் ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 480 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த சீரீஸோட ஸ்டார்டிங் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ the consecutive integers beginning with by then the series 5
ஆட் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட் நம்பர். இப்போ 5, 7, 9 எக்ஸெட்ரா ஒரு சீரீஸ் நமக்கு கிடச்சிச்சு. இதில் இருந்து நம்ம ஏ, டி, என், எஸ்என் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் எழுத போகிறோம். A is equal to 5, D is equal to 7 minus 5 is equal to 2, N how many termsன்னு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ N தெரியாது. சம் டு 480 கொடுத்தாங்க. அப்போ சம் தான் 480. அப்போ SN is equal to 480. இப்போ SN ஃபார்முலா போடணும். SN is equal to 480ல SN ஃபார்முலா n by 2 2a plus n minus 1 into d is equal to 480. இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ டி இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன அப்படியே வச்சுட்டு வாங்க. இங்கே ஒரு 2 இருக்குது, இந்த டேர்மில் ஒரு 2 இருக்குது. ஸோ 2 டேர்மில் இருந்து ஒரு 2வை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 வெளியில் இருக்குல்ல பையில், அது கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ உள்ள 5 n minus 1 அதை அப்படியே போட்ட வேண்டியதான். இப்போ 5 minus 1 வந்து எவ்வளவு 4, அந்த n அப்படியே இருக்கும். இங்கே 2 கேன்சல் ஆயிடும் அடுத்த ஸ்டெப்ஸில். ஓகே, இந்த 480 அந்த சைடு அப்படியே தான் வந்து. நெக்ஸ்ட்டு இங்கே வெளியில் n மட்டும் இருக்குல்ல, அந்த n உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போகிறோம். n into 4 4n, n into n n square is equal to 480. இப்போ இது இந்த 480 இந்த சைடு கொண்டு வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆர்டரில் எழுதியிருக்கு. n squared n கான்ஸ்டன்ட். ஓகே, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆர்டரில் எழுதிட்டு இதை சால்வ் பண்ணணும். ஓகே, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது என்னது, உள்ளே ஆட் பண்ணினா 4, வெளியில் மல்டிபிள் பண்ணினா 480. அப்போ 20 into 24. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா n minus 20 n plus 24ன்னு வரும். n equal to minus 24 வரும், n equal to plus 20 வரும். n equal to minus 24 நமக்கு வேண்டாம். ஸோ நெகட்டிவில் இருக்கிறதுனால அது வேண்டாம். அப்போ n is equal to 20 எடுத்துக்கலாம். அப்போ n is equal to 20னா என்ன மீனிங், 20 terms. அப்போ the sum of 20 consecutive odd integer is 480. இப்போ S20 தான் நமக்கு என்னது 480. ஓகே, தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28. என்னோட வேல்யூஸ் கொடுத்தாங்க. 28 terms of an AP whose nth term is 4n minus 3. இப்போ 28 டேர்ம்னு என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, nth டேர்மும் கொடுத்துட்டாங்க. nth டேர்ம் கொடுத்தாலே சீரியஸ் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, Tn is equal to 4n minus 3 கொடுத்துருக்க கிவன் எழுதிக்க வேண்டியதான். அதில் n is equal to 1 2 3 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு டேர்ம்ஸ் கிடைக்கும். 1 5 9 அப்படின்னு டேர்ம்ஸ் கிடைக்கும். Therefore this series is 1 5 9 etc. Series கிடச்சதுன்னா a1 d5 minus 1 4 n is equal to 28. அப்போ என்ன ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் SN ஃபார்முலா போட்டு. SN is equal to n by 2 2a plus n minus 1 into d. இதில் கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். n is equal to 28, a is equal to 1, d is equal to 4. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் போகும். 28 14 டைம்ஸ். ஸோ 14 2 into 1 2, 28 minus 1 27 into 4, 27 into 4 எவ்வளோ 108. 108 இந்த 2 கூட ஆட் பண்ணால் 110 வரும். ஸோ வெளியில் ஒரு 14 இருக்குது, அது கூட மல்டிபிள் பண்ணும்போது 1540. The sum of the first 28 term is 1540. Exercise 2.6ல fourth sumல என்ன சொல்லியிருக்காங்க, the sum of first n natural numbers of a certain series is given as. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட சம் தான் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 2n square minus 3n. Therefore the series is an AP அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சீரியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த காமன் டினாமினேட்டர் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த சீரியஸ் வந்து AP. ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். SN is equal to 2n கொடுத்துருக்கிறது வந்து the sum of கொடுத்துருக்க என்னது நமக்கு sum of first n terms தான். அப்போ SN தான் கொடுத்துருக்காங்க. SN is equal to 2n square minus 3n. என்னுக்கு பதில் 1க்கு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், S1 minus 1ன்னு கிடைக்கும் இந்த ஃபார்முலாவில். ஓகே, என்னுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா மைனஸ் 1ன்னு கிடைக்கும். என்னுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா S2வோட வேல்யூ என்ன கிடைக்கும், என்னுக்கு பதிலாக 2 ஸ்கொயர்ட், இங்கே ஒரு 2. அப்போ 2 into 4 minus 3 into 2 6. அப்போ
8 minus 1 2 வந்து 6 வந்து 2. நெக்ஸ்ட் S3யோட வேல்யூ என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். நமக்கு வந்து T1 T2 T3 கொடுக்கல, S1 S2 S3 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ T1 T2 T3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, S1 is equal to ஃபஸ்ட்டு டேர்மோட ஆட் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -1. S2னா என்னது, T1ஐயும் T2வையும் சேர்த்து ஆட் பண்ணுறது தான் S2. நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ T1 + T2 is equal to 2னா T2 எவ்வளவு, இந்த T1க்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா இங்கிட்ட வரும்போது +1 ஆயிரும். அப்போ T2ஓட வேல்யூ என்ன 3. நெக்ஸ்ட்டு 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். S3க்கு நமக்கு என்னது 3 டேர்ம் ஆட் பண்ணால் தான் S3. அப்போ T1 + T2 + T3. S3 என்னது நமக்கு 9. ஓகே, 9. அப்போ T1 + T2 எவ்வளவு 2, ஆல்ரெடி 2ன்னு தெரியும். அப்போ இது இந்த சைடு கொண்டு வரும்போது T1 + T2 எவ்வளோன்னு தெரியும் 2ன்னு தெரியும். அப்போ இது இந்த சைடு கொண்டு வரும்போது 9 - 2. அப்போ T3 வந்து நமக்கு என்னது 7. அப்போ T1 - 1 3 7. ஓகே, அப்போ இந்த சீரீஸ் என்ன -1 3 7. இதெல்லாம் ஆட் பண்ணுறது தான் இந்த சீரீஸ். இப்போ நம்ம D ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா, D வந்து காமன் சொல்லிட்டு அந்த சீரீஸ் வந்து ஏபின்னு சொல்லிடலாம். D2 - D1 3 -1. இப்போ 4. நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு D ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 7 - 3. D3 - D2 வந்து 7 - 3 is equal to 4. அப்போ D2 - D1ம் T3 - T2ம் ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. Therefore the series is an AP. ஃபிஃப்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 104, அதாவது 104th டேர்ம் அண்ட் 4th டேர்ம் இஸ் 125 and 0. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, T104th டேர்ம் வந்து 125ம் 4th டேர்ம் வந்து T4th டேர்ம் வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ TN ஃபார்முலா நமக்கு தெரியும். TN is equal to A plus N minus 1 into D. T4 is equal to 0ன்னு சொல்லியிருக்காங்களா, அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். T4 is equal to 0னா A plus 4 minus 1 D 0. இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கி, சிம்பிளிஃபை பண்ணால் A is equal to -3Dன்னு கிடைக்கி. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க இல்லையா 104, அந்த 104th டேர்மை யூஸ் பண்ணோம்னா T104 is equal to 125. அப்போ A plus 104 minus 1 into D is equal to 125. 104லேருந்து 1 போச்சுன்னா 103. இப்போ A is equal to -3Dயை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். A is equal to -3D நமக்கு என்ன கிடைக்கும், A is equal to -3D plus 103D is equal to 125. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். 100D is equal to 125. D is equal to 125 divided by 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25ல் கேன்சல் பண்ணிங்கன்னா ஈஸி, 5 டைம்ஸ் இருக்கும், இங்கே 4 டைம்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ D is equal to 5/4ன்னு கிடைக்கும். D is equal to 5/4ன்னு கொண்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், Aல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, A is equal to -3D/4 போட்டிங்கன்னா A is equal to என்ன கிடைக்கும், 3 5s are 15 -15/4. இப்போ A தெரிஞ்சிச்சு, D தெரிஞ்சிச்சு. நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் 35 டைம்ஸ். அப்போ 35ன்னு Nன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ சம் ஃபார்முலாவில் போடலாமா, SN ஃபார்முலாவில். அப்போ A is equal to 15/4ம் D is equal to 5/4ம் N is equal to 35யும் SN ஃபார்முலாவில் போடலாம். ஓகே, SN ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Nக்கு பதிலாக 35/2, 2Aக்கு பதிலாக -15/4, Nக்கு பதிலாக 35, Dக்கு பதிலாக 5/4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கேன்சல் ஆகும், 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 15 அப்படியே இருக்குது, அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 35 - 1 34, 5/4. ஓகே, இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 2s are 4, 17 2s are 34. ஓகே, இப்போ 17 × 5 இருக்குது. ஓகே, 17 × 5 வெளியில் உள்ளதை அப்படியே தான் கொண்டு வந்துட்டுருக்கிறேன், 35/2ன்னு. இங்கே டினாமினேட்டர் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ மேலே சப்ராக்ஷனோ ஆடோ நம்ம பண்ணிக்கலாம். அப்போ 17 × 5 எவ்வளவு 85. இதோட இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 70, நமக்கு 70 கீழே இருக்கிற /2 அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம்ல, சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு மல்டிபிள் பண்ண ஈஸியாக இருக்கும். 2 டேபிளில் 70 கேன்சல் பண்ணிங்கன்னா 35 வரும். ஓகே, 35 × 35 எவ்வளவு நமக்கு 1225. ஓகே, மேலே 35 × 35 1225, கீழே வந்து 2 இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன 612.5. இதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 1 2s are 2, 6 2s are 12, இங்கே 1 2s are 2, இங்கே 5 இருக்கா, 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம், அந்த 1 கூட
0 சேர்த்திங்கன்னா 5 2s are 10. Okay, 612.5. Yes, 35. Thank you. Sixth sumல என்ன சொல்லியிருக்காங்க? Sum of all positive integers, odd integers. Okay, add positive integers less than 450. 450க்குள்ளே இருக்கிற add numbers எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 1லேருந்து 450 வரைக்கும் இருக்கிற add numbers எல்லாம் நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டிங்கன்னா உங்களோட சீரியஸ் கிடச்சிச்சு. அதுலேருந்து என்ன இருக்குது? A is equal to 1, D is equal to D2 minus D2 is equal to 2, L is equal to last term 4, 4, 9. n தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு n ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். L தெரிஞ்சால் n ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ n is equal to L minus A by D plus 1. அப்போ Lோட வேல்யூ என்ன? 449. Aயோட வேல்யூ -1 by 2 plus 1. இப்போ 449லேருந்து 1 போச்சுன்னா 448 by 2 plus 1. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 2 2 4 plus 1. அப்போ plus 1 ஆட் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ என்னது? 225. இதை கொண்டு போய் SN ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நமக்கு SN ஃபார்முலா என்ன? SN is equal to n by 2 A plus L. இப்போ என்னுக்கு பதிலாக என்னது? 225. அப்போ 225 போட்டிங்கன்னா by 2, ஏக்கு பதிலாக 1, எல்லுக்கு பதிலாக 449. இப்போ 449 1 கூட ஆட் பண்ணிங்கன்னா 450. இப்போ இங்கே 2 டேபிள் போகாது, அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4, 2 2s are balance 2 2s are 4, balance 1, 5 2s are 10. அப்போ 225ஐயும் 225ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னது? 50,625. எஸ், 225ஓட வேல்யூ என்ன? 50,625. இதை மல்டிபிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 225ஐயும் 225ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, 5 5s are 25, balance 2. நெக்ஸ்ட் 5 2s are 10, 10 plus 2 12, balance 1, 5 2s are 10, 10 plus 1 11. இப்போ 2 5s are 10, balance 1, 2 2s are 4 5, 2 2s are 4. இப்போ மறுபடியும் அதே 2 தான், அதனால் அதே ஆன்சர் தான் வரும். 0 5 4. ஓகே, இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 5 2 6 10 5. இப்போ 50,625. செவன்த் சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 to 902 which are not divisible by 4. இப்போ சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4ஆல் டிவைட் ஆகாத, ஸோ நாட் டிவிசிபிள்னு சொல்லிட்டாங்க. 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க. எதுலேருந்து எதுக்குள்ளே? 602லேருந்து 902க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 603லேருந்து 901 வரைக்கும் எழுதிக்க போகிறோம். இதுக்கு சம்மு கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பண்ணுற நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ டிவைட் பண்ணுற நம்பர்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் சீரீஸ் நம்மளாக மேக் பண்ணிக்க வேண்டியது. அவங்க தான் 602லேருந்து 902 வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ சீரீஸ் எழுதியாச்சு. அதுலேருந்து A 603, D வந்து 1, L வந்து லாஸ்ட் டேர்முக்கு நமக்கு தெரியும். ஸோ 901. அப்போ n ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? L minus A by D plus 1 ஃபார்முலாவில் போட்டு அப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? என்ன 299 கிடைக்கும். ஓகே, இந்த SN அதாவது S299க்கு இப்போ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ SN ஃபார்முலா என்ன? n by 2 A plus L. அதுக்கு நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு n வந்து 299 கண்டுபிடிச்சோம், மற்ற வேல்யூலாம் நமக்கே தெரியும். இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 1504 வருது. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 752 வருது. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2,24,848ன்னு கிடைக்கும். 2,24,848. இப்போ S299 கிடச்சிருக்கு. இப்போ என்ன சீரீஸ் எடுக்க போகிறோம்? the sum of the number between 602 to 902 which are divisible by 4. 4ஆல் டிவைட் ஆகிற நம்பராக எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 602க்கு அப்புறம் எப்படி எடுக்கணும்? 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சரியா? லாஸ்ட் 2 டிஜிட் நமக்கு 4ஆல் டிவைட் ஆனாலே எல்லா நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 601 கிடையாது, 602 இல்லை, 3 இல்லை, 4 பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ அந்த நம்பரே 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ 604 இதுலேருந்து 4 ஆட் பண்ணிகிட்டே எழுதினீங்கனாலேயும் உங்களுக்கு சீரீஸ் வந்துடும். அதே மாதிரி 902 4ஆல் டிவைட் ஆகாது,
901 டிவைட் ஆகாது, 900 2 0 வந்தாலே 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அப்போ 900. இப்போ இந்த சீரீஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த சீரீஸ் கிடச்சிச்சு. சீரீஸ்லேருந்து A 604, D வந்து 4, L வந்து 900. அப்போ n ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? L மைனஸ் A பை D ப்ளஸ் 1, Lக்கு வேல்யூவும் Aக்கு வேல்யூஸும் போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து 4 டேபிளால் கேன்சல் ஆகும். 28 பேலன்ஸ் 1, 4 4s are 16. அப்போ 74 + 1 75. என்ன 75ன்னு கிடச்சிருச்சு. என்ன 75னா SN ஃபைண்ட் அவுட் பண்ணணும். SN ஃபார்முலாவில் போட்டுக்கோங்க. 75/2 604 + 900 L. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 1504 வரும். இதை நான் 2 டேபிளில் சப்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா 752 வரும். இது கூட இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னது 56,400. இது என்னது S75, அதாவது டிவிஷபிள் பை 4ஆல் இருக்கிற சீரீஸோட சம். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? த சம் ஆஃப் த நம்பர் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை கேட்டிருக்காங்க. அப்போ S299 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதும் S75 செகண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதையும் போட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட் டிவிசிபிள் பை 4 கிடச்சிடும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ. 8th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராகு வந்து ஒரு லேப்டாப் வாங்குறாரு. ஓகே, இது ஹீ கேன் பேயிங் 40,000 கேஸை எப்படி பே பண்ணுறாருன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு மந்தில் எவ்வளோ கொடுக்குறாரு? 4,800. செகண்ட் மந்தில் எவ்வளோ கொடுக்குறாரு? 4,750. தேர்ட் மந்தில் எவ்வளோ கொடுக்குறாரு? 4,700. ஓகே, இப்போ இவர் மணி பே பண்ணுறாரு. ஓகே, இந்த மாதிரி ஆர்டரில். அப்போ டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். அப்போ 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணார், அப்புறம் ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹீஸ் பே இன் தேன் த காஸ்ட். அப்போ 40,000 வந்திருக்கு, ஆனால் இவர் இப்படி கொடுக்கும்போது அதை விட எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், கொடுத்துருக்கதை எழுதியிருக்கோம். ஸோ கிவன்லாம் எழுதிட்டு அவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மந்தில் ஒரு ஆர்டராக கொடுத்துருக்காங்களே அந்த வேல்யூஸால் நம்ம ஆர்டர் படி எழுதிக்க போகிறோம். அப்போ 4,800, 4,750, 4,700 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இதை என்ன பண்ண போகிறோம், ஒரு சீரீஸ் மாதிரி ஏபி சீரீஸில் எழுதிக்கிறோம். பார்த்தாலே தெரியுது. ஸோ 50-50யாக டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அன் ஏபி. அப்போ ஏபி சீரீஸ் ஒரு சீரீஸ் கிடச்சிது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம், A = 4,800ஆகவும் D = செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -15ம். n எவ்வளவு, இதே மாதிரி 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போகிறாரு. ஸோ அதனால் n = 10. இப்போ ADN தெரிஞ்சாலே நம்ம SN ஃபார்முலாவில் போடலாம். அவங்களும் அதை தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து 10 இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் ஆட் பண்ணுற அமௌண்ட்டு தான் கேட்டாங்க. ஓகே, அதை நீங்கள் என்ன SN ஃபார்முலாவில் போட போகிறீங்க. அப்போ SN = n/2 × 2A n - 1 × D அதில் போடணும். ஓகே, இப்போ n-க்கு பதிலாக 10, A-க்கு பதிலாக 4,800, n-க்கு பதிலாக 10, D-க்கு பதிலாக -50. இப்போ 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 9,600. இங்கே 10 - 1 9 -50. ஓகே, இப்போ 9 5s are 45, ஒரு 0, ஸோ 450 -450. இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது 8,150 கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 45,750. அப்போ he paid in 10 installment is rupees 45,750. ஓகே, செகண்டில் என்ன கேட்டாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டாங்களா. பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ, அதாவது பேசின அமௌண்ட் எவ்வளோ, 40,000. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுலேருந்து 40,000 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கி, 5,750. நீங்கள் வேர்டிங்ஸ் வேணாலும் எழுதிக்கோங்க. he paid extra amount that has 5,750. okay, thank you. இருக்காங்க, a man repays a loan of 65,000 by paying 400 for the, அதே மாதிரி தான் பே பண்ணியிருக்காரு. அதாவது 65,000 லோன் வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட் மந்தில் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, 400. அப்போ எவ்ரி மந்தில் 300 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு 400 கொடுத்தாருனா அதோட 300 ஆட் பண்ணிங்கன்னா 700 கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் மந்தில். அதுக்கு அடுத்த மந்தில் எவ்வளவு, 700 + 300 போட்டிங்கன்னா 1000 வந்துடும். இப்படி 300 எக்ஸ்ட்ரா ஃபைன் பே பண்ணிகிட்டே போயிருக்கிறாரு. ஓகே,
இப்படி பே பண்ணிகிட்டே போகும்போது அப்போ அவங்க ஹவு லாங் இட் வில் டேக், அதாவது எத்தனை மந்தில் அவர் வந்து கிளியர் பண்ணுவார் லோனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு மந்தில் எவ்வளோ பே பண்ணார் 400, செகண்ட் மந்தில் எவ்வளோ பே பண்ணார் 700, தேர்ட் மந்தில் எவ்வளோ பே பண்ணார் 1000, இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு நம்ம சீரியஸாக எழுதலாம். இது வந்து 300 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட டியோட வேல்யூ என்ன 300. A is equal to 400, D is equal to 300. SN என்ன அவங்க டோட்டல் லோன் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 65,000 சொல்லிட்டாங்க. அப்போ SN is equal to 65,000. அப்போ எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதில் என்ன மட்டும் தெரியாது, என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம SN ஃபார்முலா போட்டுக்கலாம். SN is equal to n/2 into 2a plus n minus 1 into D. ஓகே, இப்போ ஏயோட வேல்யூ, என்னோட வேல்யூ தெரியாது, ஏயோட வேல்யூ 400, டியோட வேல்யூ 300. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்காச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, அந்த 2வை நான் வெளியில் எடுத்துட்டேன். அதே மாதிரி 300 வந்து 150 into 2ன்னு போடலாம். ஏன் அப்படின்னா கீழே பை 2 இருக்குது, அதை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ இந்த டேர்ம்லேருந்து ஒரு 2 நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ஓகே, அதில் ரெண்டுலேயும் காமனாக 2 இருக்கிறதுனால நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். ஓகே, இப்போ இந்த 2 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இந்த 150 என்ன பண்ணியிருக்கேன், n-1 கூட உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ 150n 150 மைனஸ் 150. ஓகே, இந்த சைடு இருக்கிறது அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 400ஐயும் 150யும் டிஜிட் தான் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதலாம். 400ஐயும் 150யும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், இடையில ஒரு ஸ்டெப்ஸ் போடணும், போட்டுக்கோங்க. ஓகே, 200ஐயும் மைனஸ் 150யும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 250 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, என்ன உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 150 கூடயும் n 150 n இருக்குது, இது கூட n மல்டிபிள் பண்ணும்போது n² வந்துடும். ஓகே, ஏன் 400 150 மைனஸ் பண்ணி வச்சுருக்கோமா, 250 வருதா, அப்போ 250n 65,000 வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ இது இந்த சைடு கொண்டு வரும். இப்போ 65,000 இந்த சைடு இருக்குது, அதை இந்த சைடு கொண்டு வர போகிறோம். ஓகே, கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு 150n² இருக்குது, 250n இருக்குது, மைனஸ் 65,000. இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே 50 இருக்கும். அரௌண்ட் 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 3 டைம்ஸ், அப்போ 3n². இங்கே எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸ் வரும் 50. ஸோ 5n. நெக்ஸ்ட்டு இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1300 வரும் 50யை கேன்சல் பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன, 3n + 65 n - 20. ஓகே, ஈக்குவல் டு 0. இது ரெண்டு ஃபேக்டராக நமக்கு பிரிஞ்சிருச்சு. ஓகே, இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும், n is equal to -65/3 வரும். ஸோ நெகட்டிவில் இருக்கிறதுனால வேண்டாம். அப்போ n is equal to 20 வரும் இந்த ஃபேக்டர்ஸில். அப்போ n is equal to 20 தான் நமக்கு தேவை. therefore it will take 20 months. n வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் it will take 20 months. தேங்க்யூ. 10th சம்மில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிரிக் ஸ்டேர்கேஸ் ஹேஸ் டோட்டல் 30 ஸ்டெப்ஸ். ஒரு செங்கல் வச்சு கட்டின ஒரு படி இருக்கு. ஓகே, நார்மல் ஸ்டெப்ஸ். ஓகே, அந்த ஸ்டெப்ஸு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்காமா, 30 ஸ்டெப்ஸ் இருக்காமா. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாட்டம் ஸ்டெப்ஸ் ரிக்வஸ்ட் 100 bricks, அதாவது பாட்டம் ஒரு ஸ்டெப்பு மட்டும், பாட்டம் ஸ்டெப்பை 100 bricks வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி 2 bricks less than the previous step. அப்போ மேலே போக போக என்ன ஆகுதாம்மா, ஒரு 2 செங்கல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ 30th படி வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 100 கட்டினாங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் 98, அடுத்த ஸ்டெப்பில் 96, அந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்ஸு கம்மியாக இருக்குது. 2 bricks less than the previous step அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அப்போ என்ன கேட்டிருக்காங்க, how many bricks are required in the top 30th ஸ்டெப்ஸில் எவ்வளோ bricks வந்து தேவைப்படுது, அப்புறம் how many bricks are required built in the staircase. அப்போ படி ஃபுல்லாக கெட்டி முடிக்கிறதுக்கு how many bricks are required அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிவன் எல்லாம் எழுதிக்கலாம். நம்ம கிவன் எல்லாம் எழுதிட்டு 30 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 100 bricks தேவைப்படுது. ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு ஆர்டர் பார்த்திங்கன்னா 100, 98, 96 அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ 2 2s டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதிலே வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அது ஒரு ஏபி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ ஏபி சீரீஸ் எழுதுனா நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்,
A is equal to 100ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 98 மைனஸ் 100 வந்து -2 D ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அவங்க 30 ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் n is equal to 30. கேட்டது என்னது? 30 ஸ்டெப்பில் பிரிக்ஸ் வந்து ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ T30 நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ T13 Tn ஃபார்முலா என்ன நமக்கு? Tn is equal to A plus n minus 1 into D. அப்போ Tnக்கு பதிலாக 30 போடணும், Aக்கு பதிலாக 100, Dக்கு பதிலாக -2. எல்லா வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும்? 100 minus 58 42. அப்போ 30th ஸ்டெப்பில் எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? 42 பிரிக்ஸ் ஆர் யூஸ்டு. ஓகே, வேர்ட்ஸ் வேணாலும் எழுதி 2 பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொஸ்டின்லேருந்தே நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்தாங்க? ஸ்டேர் கேஸை ஃபுல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வந்து ரிக்வயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபுல் டோட்டலுமே அப்படின்னா சம் ஆஃப் த பிரிக்ஸ் அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஆஃப் த பிரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஆஃப் த பிரிக்ஸ் என்னது? எஸ்என் ஃபார்முலா. நமக்கு லாஸ்ட் டேர்ம் தான் 42 நீங்கள் தெரிஞ்சு போச்சுல. அப்போ லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, n/2 A plus L. அப்போ என்னோட வேல்யூ 30/2, ஏக்கு வந்து 100, எல்லுக்கு வந்து 42. 30/2 வந்து 15, ஏ வந்து 100 + 42 142. இப்போ 15 142 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன? 2130. அப்போ therefore the 2130 bricks are required for the built staircase. ஓகே, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. தேங்க்யூ. 11th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். If S1, S2, S3, Sm are the sums of n terms of m. ஓகே, ஒரு n டேர்ம்ஸ் இருக்கிறதோட சம்ஸ் எல்லாம் வந்து S1, S2, S3, Smன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, S1 எடுத்திங்கன்னா அதில் ஒரு n டேர்ம்ஸ் இருக்கும், அதை ஆட் பண்ணி தான் S1. அதே மாதிரி இந்த S2க்கு அதே மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? m டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆர், இப்போ இந்த இது வந்து ஒரு சீரீஸ், அந்த சீரீஸோட சம்மேஷன் தான் என்னது? S1. அப்போ அந்த சீரீஸ்க்கு ஃபஸ்ட் டேர்ம் இருக்குள்ள அதுதான் 1 ஆமாம். ஓகே, ஹூஸ் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 1. அதே மாதிரி S2 இருக்கும் இல்லையா, அந்த S2வோட ஃபஸ்ட் டேர்ம் சீரீஸ் இருக்குள்ள அந்த சீரீஸோட ஃபஸ்ட் டேர்ம் இருக்குள்ள அதுதான் 2. அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 2. ஒவ்வொரு சீரீஸ்க்கும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஃபஸ்ட்டு டேர்மையும் காமன் டிஃப்ரென்ஸையும் ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஸோ தட் அப்போ S1லேருந்து SM வரைக்கும் இந்த டேர்ம்ஸோட SM, அதாவது இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? 1/2 mn ப்ராக்கெட்டில் mn+1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சொல்யூஷனில் கிவன்ஸ் எழுதிக்கோங்க. கிவன்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. S1, S2, S3 are the sum of the n terms of m. 2, 3, etc. m are the first term. Next 1, 3, 5, 2m minus 1 are the common difference. அப்போ இது என்ன ஃபார்முலாவில் போட்டிருப்பாங்க? SN ஃபார்முலாவில் தான் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு சீரீஸ்க்கும் இல்லையா. அப்போ நம்ம SN ஃபார்முலா எழுதிட்டு அந்த சீரீஸ் எப்படி வருதுன்னு பார்க்க, A வந்து 1 ஆகும், D வந்து 1 ஆகும். ஓகே, இப்போ S1 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஏக்கும் டிக்கும் வேல்யூஸ் போட்டுருந்தா ஃபார்முலாவில். ஓகே, ஃபார்முலாவில் வேல்யூஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2 × 1 2, n-1 இன்ட்டு டிக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா n-1 இருக்கும், இங்கே 2 இருக்கும். அப்போ n+1 ஆயிரும். 2லேருந்து 1 போச்சுன்னா +1 ஆயிரும். ஓகே, வெளியில் இருக்கிற n/2 அப்படியே இருக்குது. அப்போ n/2 n+1. அடுத்து S2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். S2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா A வந்து 2, D வந்து 3. ஓகே, அதே மாதிரி A வந்து 2 ஆகும், D வந்து 3 ஆகும் போட்டு ஃபார்முலாஸில் போட்டு S2 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏக்கு பதில் 2, டிக்கு பதில் 3 போட்டிங்கன்னா n/2, இங்கே 2 2s are 4, இங்கே 3 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். 3n - 3, அப்போ 4 - 3 என்னது? +1 வரும். அப்போ 3n+1. S2வோட வேல்யூ என்னது? n/2, 3n+1. நெக்ஸ்ட் என்னது? A வந்து 3 ஆகும், D வந்து 5 ஆகும் எடுக்கணும். ஓகே, A வந்து 3 ஆகும், D 5 ஆகும். நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5n+1ன்னு கிடைக்கும். ஓகே, n/2 5n+1. அதே மாதிரி அந்த இப்போ நம்ம S1, S2, S3 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ D நமக்கு இது ஒரு சீரியஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. S1, S2, S3 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.
இப்போ அந்த ஒரு சீரீஸ் கிடச்சிருச்சு நமக்கு. ஆனால் டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல, அந்த சீரியஸை தான் எழுதியிருக்கு. நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதெல்லாம் எடுத்து எழுதிட்டு இது டேர்ம் 1 இது டேர்ம் 2 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா டி என்னது நமக்கு T2 மைனஸ் T1. அப்போ டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நம்ம. டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. இப்போ டி என்னது செகண்ட் டேர்ம் n/2 3n + 1, ஃபஸ்ட் டேர்ம் n/2 n+1. n/2 ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்தாச்சு. 3n + 1 மைனஸ் n - 1. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3nலேருந்து ஒரு n போச்சுன்னா 2 + 1க்கும் -1க்கும் கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ 2n. அப்போ 2 கேன்சல் ஆகிடும். n × n n². ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். டி காமனாக இருந்தால் தான் இந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்குன்னு போட முடியும், சம்மோட ஃபார்முலா போட முடியும். ஓகே, ஒரு டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஓகே, n/2 5n + 1 மைனஸ் n/2 3n + 1. இப்போ n/2 காமனாக எடுத்துக்கோங்க. 5n + 1 மைனஸ் 3n - 1. இப்போ 5nலேருந்து 3n போச்சுன்னா 2n + 1 - 1 கேன்சல் ஆயிரும். 2 கேன்சல் ஆயிரும். n². அப்போ காமனாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ஒரு ஏபி சீரீஸ், அதனால் ஃபார்முலாஸ். Therefore it is form an AP. அப்போ A is equal to n/2 n + 1, D is equal to n². ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ண n². இதை வந்து நம்ம SN ஃபார்முலாவில் போட போகிறோம். n is equal to m. ஓகே, இப்போ ஃபார்முலாஸில் போடலாம் அந்த வேல்யூஸ் எல்லாம். n-க்கு பதிலாக m போட்டாச்சு, m/2. 2 × A-க்கு பதிலாக n/2 n + 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் n - 1, D-க்கு பதிலாக n² போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n எடுத்துக்கலாம் காமனாக. என்ன வெளியில் கொண்டு போய் எழுதிக்கலாம். ஓகே, 2 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு n எடுத்தாச்சு, இங்கே ஒரு n எடுத்தாச்சு. அப்போ இங்கே n போயிடுச்சுன்னா n + 1 இருக்கும், இங்கே n போயிடுச்சுன்னா m - 1 × n இருக்கும். இப்போ இந்த எண்ணை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, n + 1 mn - n. ஓகே, இப்போ +n - n கேன்சல் ஆகுது. அப்போ mn + 1 மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ வெளியில் இருக்கிற mn/2 இருக்குது. இதை நான் அங்கே கொடுத்துருக்க ஆன்சர் மாதிரி ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது 1/2 mn, அடுத்து mn + 1. ப்ரூவ் பண்ண வேண்டியது sm is equal to 1/2 mn + 1. தேங்க்யூ. 12th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, ஃபைண்ட் த சம். அதாவது ஒரு சீரீஸ் வந்து 12 டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த சீரீஸோட சம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு சம்னாலே ஃபார்முலா என்ன, SN ஃபார்முலா. SN is equal to n/2 2a + n - 1 × d. ஓகே, கொடுத்துருக்க சீரீஸில் நமக்கு என்னென்னலாம் தேவை SN ஃபார்முலாவில் போடணும்னா, A தேவை, D தேவை, n தேவை. ஓகே, ஏ கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு A என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் a - b a + b. D வந்து என்னது D2 - T2. அப்போ T1 D2 - T1. அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் காமனாக இருக்குது, அதனால் a + b கீழே எழுதியாச்சு. மேலே வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் சப்ராக்ட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ 3a - 2b மைனஸ் இங்கே வந்து உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆயிரும், +b. ஓகே, கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 3aலேருந்து ஒரு a போச்சுன்னா 2a, 2bலேருந்து ஒரு p போச்சுன்னா -b. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட d. ஓகே, நெக்ஸ்ட் n is equal to அவங்களே 12 டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ n is equal to 12. ஸோ ADN வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு, SN ஃபார்முலாவில் போடலாம். SN ஃபார்முலா எழுதிக்கோங்க. எழுதிட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு பதிலாக a - b/a + b n - 1, n-க்கு பதிலாக 12 - 1, D-க்கு பதிலாக 2a - b / a + b போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 6 டைம்ஸ் வரும். இந்த 2-வை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 2a - 2b. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 12 - 1 வந்து என்னது நமக்கு 11 வரும். இந்த 11 என்ன பண்ணியிருக்காங்க, 11 × 2 22a, 11 × b -11. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு 2a இருக்குது, இங்கே 22a இருக்குது. அப்போ 2a + 22a வந்து 24a. இங்கே -2b இருக்குது, இங்கே -11b இருக்குது. ஸோ சேம் சைனால் ஆட் பண்ணிக்கலாம். 11 + 2 வந்து 13b. ஓகே, கீழே இருக்கிற a + b அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், a + b மட்டும் வெளியில் எடுத்து எழுதியிருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ நம்மளோட SN என்னது 6/a + b 24a - 13b. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.